ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். சாங் வேற லெவலில் இருந்துச்சு. சூர்யா மாசா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இதாக வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்குது. எல்லா மாசா இருக்குது. செம்ம வைப்பாக இருக்குது கேட்கும்போது. சூர்யா போய் மாசா தான் பண்ணுவார். சாங்லாம் சூப்பராக இருக்குது. சூர்யா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோல் எதிர்பார்க்கலாம் இந்த மூவியில். சூர்யா எப்பயும் போல மாசா தான் பண்ணுவார். ஆனால் ஃபயர் சாங் நல்லா ஃபயராக இருந்தது. தேவி ஸ்ரீ பிரசாந்த் சாரை பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா சூர்யா சாருக்கும் அவருக்கும் ஒரு காம்போ இருக்குது. சிங்கத்திலேருந்து அதுக்கப்புறம் இன்னும் சில பல படங்கள்லாம் தேவி ஸ்ரீ பிரசாந்த் நான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து எல்லோரும் பேன் இண்டியா படம் இல்லையா, அதனால் எல்லாத்து பக்கமும் இந்த பாட்டு போய் சேரணுங்கிறதுக்கோசம் நல்லா ஃபயராக பண்ணியிருக்காரு. என்ன இது நம்ம லைட்டாக பார்க்கக்குள்ள தளபதி சாங்கு இல்லை ஒரு அம்மன் பாட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஞாபகம் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது. ஸோ பொதுவாக பெருசாக குற்றம் சொல்ல வேணாம், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குண்ணே. அவர் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா போட்டிருந்தாரு. அது படமாக பார்க்கல இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்து ஷூட்டில் வேறு இவர் நம்ம கார்த்தியனா கூட அந்த படத்து ஷூட்டில் கலந்துக்கிட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஃபைனல் அவுட்புட்டில் வந்து கார்த்தியனா அந்த லீடு கொடுக்கல செகண்ட் பாட்டுக்கு, அது கூட கலந்துக்கிட்டு தான் சொன்னாங்க. ஸோ உண்மையிலே கங்குவாவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குண்ணே. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இது கேட்கறதுக்கு. சூர்யா கெட்டப்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ. எந்த கெட்ட போட்டாலும் தலைவன் வேறு மாதிரி இருப்பார். ஃபயராக தான் ப்ரோ இருக்குது. பாட்டு நல்லா தான் இருக்குது. அந்த பீரியாடிக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அவங்களுக்கு தெரியாதுல்ல ப்ரோ, அவங்க வந்து ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூர்யாவோட ஏட்டஸ் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட்டு அது வந்து அந்த பீரியாடிக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ப்ரோ, சூப்பராக தான் இருக்குது. அதில் சூர்யா இன்டென்சிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட லுக்கெல்லாம் பயங்கரமா 10 செகண்ட் சாங்ஸ் காட்டியிருப்பாங்க டான்ஸு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. எது ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் சூர்யா படத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நல்ல படம்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. கெட்ட படம்னா ஃப்ளாப் ஆகும். அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். அதை மட்டும்தான் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ஃபயர் சாங் ஃபயராக இருந்தது. அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி ஃபயர் சாங் ஃபயராக இருந்தது. பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மாதிரி அது ஃபயராக அப்படியே அப்படியே சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு. அது பார்த்தோன்னா நம்ம எனர்ஜிக்கு பூஸ்ட் மாதிரி ஸ்டேஜ் ஃபுல்லாக அந்த சாங் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன். தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவேன் நல்லா. ஆமாம், எனர்ஜியாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சூர்யா நல்லா பீஸ்ட் மாதிரி நல்லா ஃபயராக இருக்குது. அப்படி அது பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குது. பயங்கரமாக எனர்ஜி சாங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் டான்ஸ் ஆடுவேன். நான் ஸ்டேஜ்லேயே ஆடுவேன். எங்கே இருந்தாலும் உட்காந்து அங்கேயே ஆடுவேன். உள்ளே இருந்தாலும் பட்டை கலப்பிட்டு டான்ஸ். படம் கோஸ் வெயிட்டி. சாங்கு ஓகேங்க, நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டிஎஸ்பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காரு. ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. பார்க்கலாம், படம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து சொல்லலாம். பட் ஒரு சூர்யாவோட கெட்டப்லாம் ஓகே. அந்த படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி அப்படின்னு. சாமி பாட்டு மாதிரி இருக்குன்னு அவங்க மனசில் படுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு முயற்சியுமே நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வரட்டும். இது ஒரு நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா தான் ப்ரோ இருக்குது சாங்கு. ஃபஸ்ட் வாட்டி கேட்கும்போது மாதிரி இருந்தது, கேட்க நல்லா இருக்கும் ப்ரோ. படத்தில் பார்க்கும்போது தரமாக இருக்கும் ப்ரோ. டான்ஸோட ஹெவியாக இருக்கும் ப்ரோ. ஃபயராக இருந்தது ப்ரோ. தேட்டரில் பார்க்கும்போது தரமாக இருக்கும். சூர்யா டான்ஸு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. லுக்கு பேய் லுக்காட்டும் இருக்கும் ப்ரோ. சரியாக இருக்கும். தேட்டரில் பார்க்க தரமாக இருக்கும் ப்ரோ. சில பேர் பொறாமையை சொல்லுவானுங்க அது மாதிரி. எவன் நல்லா இல்லைன்னுவான். அதெல்லாம் செம்மையாகுது. சார் மாதிரி வந்தவொடனே பயங்கரமாக இருக்கும் படம். வேறு இல்லை. இல்லை அது பயங்கரமாக இருக்குது. சாமி பாட்டோட நல்லா ஒரு இதுவாகுது. எனர்ஜெட்டிக்காக சாங். அப்படியே கேட்டு நேரலாமா இது நான் ஸ்டாப்பாக ஒரு வாட்டி இல்லை 100 வாட்டி கேட்கலாம். அது மாதிரி அந்தாலும் பக்கம் ஒத்து பாட்டு செம்மையாக இருக்குது. எதிர்பார் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்ப்பேன். ஃபஸ்ட் நாளும் பார்ப்பேன், 100 வாட்டி பார்ப்பேன் தேட்டில். அவர் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ. நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவர் ஒரு தடவை பேசும்போது நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாரு. ஒரு அவர் மட்டும் இல்லாமல் ஹோல் கங்குவா டீமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்காங்க. அவர் நல்லா பண்ணியிருக்கனால தான் அப்படி இருக்கார். ஒரு ஆள் சூப்பராக இருக்கும். இந்த வருஷத்துல இந்தியன் 2 கல்கிக்கு அப்புறம் இந்த படம் தான் இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு மேக்கிங் பயங்கரமாக இருக்குது. அந்த நீங்கள் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த crocodile ஒன்று சீன் ஒன்று இருக்கும். அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் நான் வெயிட்டிங்கே ப்ரோ. நான் மிகப்பெரிய சூர்யா ஃபேன். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட 6 படத்துக்கு தான் வந்திருக்கோம். சிறுத்தை சிவா மூவி வந்து சிறுத்தை நல்லா இருந்துச்சு. அந்த மூவி ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, அவர் நல்லா பண்ணுவார். நல்லா ஒரு விருப்பாக கொண்டு போவார். நல்லா தான் இருக்கும் அவர் மூவி. எல்லாமே நல்லா இருக்குது சார். அது சூர்யா சார் பற்றி சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. இது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. அது படம் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். நல்லா தான் ப்ரோ இருக்கும். 10 லாங்குவேஜில் இருக்கிறாரு. கண்டிப்பாக நல்லா தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பாக இது அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் இது ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் வரதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கும். 10 லாங்குவேஜில் இருக்கிறாரு. அக்டோபர் 2 வெயிட்டிங் ப்ரோ. அது தரமாக ப்ரோ கம்பேக் கொடுப்பார் ப்ரோ. ஆமாம், சிறுத்தை சிவா படம் எல்லாமே செம்மையாக இருக்கும். அஜித் படம் பண்ணாப்புல, கார்த்திக் படம் நச்சாப்புல, அது சிறுத்தை இது எல்லாமே நல்லாயிருக்கும். படம்லாம் வீரம்லாம். ஆமாம், இல்லை சிவா வந்து எல்லா படமும் பண்ணாமல் நல்லா இருக்குது. ஆமாம், சூர்யா நல்லா லுக்கு செம்மையாக இருக்குது. தார்மாராக சூர்யா சாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி. சிவானாவும் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு.
அதுக்கு ஏற்ற மாதிரி தேவிஸ்ரீ பிரசாந்த் சாரும் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காருண்ணா. இல்லை அதான் நான் அப்போ தான் சொன்னேன், டோலை பற்றி தான் சொன்னேன். அது அம்மன் பாட்டு மாதிரி கூட இருக்கும், நம்ம பெருசாக அதை பற்றி குறை சொல்ல வேணாம், நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்கிறேன். இல்லை சிறுத்தை சிவானா ஒரு படத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. ஸோ ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை வேறு மாதிரி நம்ம தலை வச்சு 2-3 படம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த அவர் ஒரு எடுத்துக்கிற கதையை நல்லா சிறப்பாக கொண்டு வரணும், அதை அந்த ஜானர்லேயே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கங்கோ பார்த்திங்கன்னா வேறு ஒரு படமாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த பாகுபலி இல்லை அந்த மாதிரி ஸ்டோரியில் இது வருது இல்லையா, ஒரு மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி சப்ஜெக்டில் இது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். சிவானன்னு நல்லா இந்த படத்தை எதிர்பார்க்குற, சூர்யாவோட ஃபேன்ஸும் இந்த படத்தை நல்லா எதிர்பார்க்குறாங்க, வெற்றி படமாக அமையும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறுத்தை சிவாதில் ரொம்ப கம்பேக் கொடுப்பாரு, ரொம்ப எதிர்பார்க்குறோம். கங்குவா எப்போ ரிலீஸு? அக்டோபர் 10 கண்டிப்பாக பார்த்துருவோம். எதிர்பார்க்குறோம்.